வீல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் அவுட் சைடில் எப்படி பண்ணுறதுன்னா, அவுட் சைடில் இருக்கிற வீல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இன்சைட் வீல்லேருந்து நம்ம த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுக்கோங்க. பட்டன் ஹோலில் இருக்கிற மாதிரி தான். இப்போ கீழே ஒரு லாக், ரைட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச், இப்போ மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச், கீழே இழுத்து ஒரு லாக் ஸ்டிச். இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஒரு செயின், லாக், ரைட் சைடில் ஒரு செயின், அப்படியே அப்பில் கொண்டு போங்க. பக்கத்தில் லாக் எதுவும் போடக்கூடாது. இப்போ லாக், ரைட் சைடில் ஒரு செயின், மேலே கொண்டு போயிட்டு கீழே இழுத்து ஒரு லாக், ஒரு செயின். இப்போ ஒரு செயின், லாக், ரைட் சைடில் ஒரு செயின் போட்டுக்கிறோம். மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாக் செயின், ஒரு செயின் போட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு லாக். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லோரும் ஈஸியாக தான் இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சில்க் த்ரெட் வந்து பிரியாது. இப்போ இந்த கிளாஸஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செயின் அவுட் சைடில் அப்பில் கொண்டு போயிட்டு ஒரு செயின், அப்படியே கீழே இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வரும். அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக். சேம் பேட்டர்ன் தான். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஃப்ளவரில் சென்டரில் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளேசஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாரியில் வந்து ஃப்ளாராக நம்ம போடுறோம் அப்படின்ற இடத்துல இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லாக், ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், அப்பில் கொண்டு போயிட்டு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு முடிச்சு மாதிரி வரும். ஓகே, இப்போ ஒரு லாக் பண்ணிக்கணும். ரைட் சைடில் கொண்டு போய் மேலேருந்து கீழே அந்த முடிச்சு வந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வீல்லே அவுட் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இன்சைடு எப்படி பார்க்கலான்னா, நம்ம அவுட் சைடுக்கு அவுட்லேருந்து நூல் எடுத்தோம் இல்லையா, இன்சைடில் உள்ள சர்க்கிள்லேருந்து த்ரெட் எடுத்து மேலே வந்து ஃபுல்லாகவே நம்ம நாட் போடுறோம். கீழே நம்மளுக்கு முடிச்சு வந்துச்சு இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு மேலே உள்ள சர்க்கிளில் வரும். சேம் தான், அதே தான், அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணிக்கிறோம். இப்போ மேலே ஒரு லாக் பண்ணி கீழேருந்து மேலே வந்து அந்த முடிச்சு வரும். அதுக்கு பக்கத்தில் லாக் பண்ணி கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச், மேலே இழுத்து ஒரு லாக், அகெயின் கீழே இழுத்திங்கன்னா ஒரு செயின், மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லாக். இதே பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து வீல்லே இன்சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச். பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லாவே வரும்.
இன்சைடில் தான் நம்மளுக்கு லாக்கு அந்த முடிச்சு எல்லாமே இன்சைடில் வரணும். அவுட் சைடில் உள்ள சர்க்கிளில் வந்து நம்மளுக்கு த்ரெட்டோட இது மட்டும்தான் இருக்கணும். ஒரு செயின் லைன் மட்டும்தான் வந்திருக்கணும். இப்போ இன்சைடில் போய் ஒரு எண்ணாட் போட்டுக்கிறோம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.